வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான புளிச்சக்கீரை பச்சடி. இது ஆந்திரா சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லா காரம் சரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சடி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் நல்லா வறுபடணும், ஆனால் கருகக்கூடாது. ஒரு அரைவாசி வறுபட்ட உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால் வெந்தயத்தை முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மூணையுமே நல்லா வறுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 காஞ்ச மிளகா, அதுவும் நல்லா அப்படியே மொறுன்னு நல்லா வறுத்துக்கணும், ஆனால் கருகக்கூடாது. அந்த செக்கச்சவேன்னு அந்த கலர் அப்படியே இருக்கணும். இது எல்லாமே பொடி பண்ணணும். மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா நைஸ் பொடியாகவே பண்ணிக்கலாம். பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா இருக்கும் இந்த புளிச்சக்கீரை பச்சடி. முடிஞ்சளவு நல்லெண்ணெயிலேயே பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கணும், ரொம்ப முக்கியம். அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சீரகமும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு வாசனைக்காக தான், ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம அந்த பச்சடி தொட்டு சாப்பிடும்போது. இதோட ஒரு 10 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சி போடக்கூடாது, அப்படியே நல்லா தட்டி போட்டுடணும். பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு 5 பூண்டு பல் போட்டால் சரியாக இருக்கும். காஞ்ச மிளகா நீட்ட மிளகாயாக இருந்தால் ஒரு 4 மிளகா போடலாம். இந்த குண்டு மிளகா நான் ஒரு 4-5 மிளகா போட்டிருக்கேன். அதோட பெருங்காயத்தூள் இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் அப்படியே இந்த வறுபட்டுரும். அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. தாளிக்கும் போது எப்பயுமே அடுப்பு கம்மியாக வச்சுக்கணும். இதோட ஒரு கைப்பிடியில் கருவேப்பிலை போடுறேன். இந்த கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும், மொறுன்னு பொரிஞ்சிடணும். நம்ம இந்த தாளிப்புக்கு போட்ட எல்லா பொருளுமே நல்லா மொறுன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புளிச்சக்கீரையை போடணும், சேர்த்துக்கணும். நான் இப்போ ஒரு கட்டு பெரிய கட்டு புளிச்சக்கீரையை நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா பெரிய கட்டாக இருக்குது, ஆனால் அந்த கடாய் முழுசும் வரும் கீரை. ஆனால் நம்ம வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கூட வராது. அந்த புளிச்சக்கீரை பச்சடி செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் இருக்கிறதெல்லாம் பிரட்டி விட்டு இந்த கீரையை நல்லா வணக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த பொருள் எல்லா பக்கமும் சேரணும். இன்னும் உப்பு போடலை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம். இந்த கீரை இப்போவே உப்பு போட்டோம்னா கீரை நிறையா இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருவோம். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் தாளிக்கிறதுக்கு போட்ட இந்த பூண்டுலேருந்து எல்லா பொருளுமே கருகக்கூடாது, ஆனால் நல்லா எண்ணெயெல்லாம் முறிஞ்சிருக்கணும். இது போல் பாருங்கள், இதே அப்படியே கரண்டி வச்சு இதை அப்படியே மசிக்கி விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா சட்னி பதத்துக்கு வந்துடும். புளிச்சக்கீரை வெந்துருச்சுன்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி, முதல்ல வறுத்து அரைச்சிருக்கோம்ல அந்த பொடியில் தேவையான அளவு போட்டுக்கலாம். பொடி கொஞ்சம் நிறையா இருந்தாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 2-3 டீஸ்பூன் போடுறேன். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா திருப்பியும் நான் போட்டுக்கிறேன். இந்த பொடி வறுத்துருக்கிறனால இதுலேருந்து எதுவும் பச்சை வாசனை அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த அல்வாலாம் செய்யும்போது நம்ம இப்படி திருப்பி விட்டு கலக்கி விடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இந்த புளிச்சக்கீரை பச்சடியில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவும் செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பும் காரமும் சரியாக இருந்தது, எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பத்தலை. எண்ணெய் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இதுதான் ஃபைனல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை இருக்கிறவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது தான். ஒரு சூப்பரான சுவையான புளிச்சக்கீரை பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.